உங்களிடம் ஒரு சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். இது உங்கள் சிந்தனைக்காக. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற உங்களால் இந்த இடத்திற்கு செல்ல முடியாமல் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த இடத்திலேயே இருந்துவிட்டு போய்விடுகிறீர்கள். சாதாரணமாக இந்த பூமியில் இருக்கிற இந்த ஒரு கட்டிடத்துக்குள்ளே இருக்கிற இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு உங்களால் போக முடியவில்லை என்றால் எப்படி மகா உன்னதமான உயர்வான ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன் மகா பரிசுத்தமாகிய பிதாவாகிய தேவன் அமர்ந்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள உங்களால் எப்படி போக முடியும்? உங்களால் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு போக முடியவில்லை. அப்படி என்றால் மகா உன்னதமான மதிப்பிட முடியாத உயர்வான இடமாகிய பரலோக ராஜ்யத்துக்குள்ள எப்படி உங்களால் போக முடியும்? இரண்டாவது கேள்வி, மேய்ப்பர் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற இந்த ஆயர்களால் இந்த இடத்தில் இருக்கிற உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை என்றால் எப்படி உங்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக அவர்கள் வழிநடத்தி செல்வார்கள்? நீங்கள் இதை சிந்தித்து பாருங்கள். அப்படி என்றால் எப்படிப்பட்ட ஒரு போலியான அமைப்புக்குள் நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது முழுக்க முழுக்க வேதத்துக்கு விரோதமானது, தேவனுக்கு விரோதமான ஒரு செயல்பாடுதான் இந்த தடை செய்யப்பட்ட பகுதி, இவர்கள் சொல்லுகிற இந்த போலியான மகா பரிசுத்த ஸ்தலம். நீங்கள் விழித்துக் கொண்டால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி. சிந்தித்து பாருங்கள்.